சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம ரத்னா மாட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க குளிச்சு முடிச்சுட்டு. அப்பன்னு பார்த்து தலையை வந்து தொட்டிக்கிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் வந்து வெளியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து ரத்னா தனியாக இருக்கிறப்ப நம்ம அவகிட்ட போய் பேசணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சவுந்தரபாண்டி சொன்ன விஷயத்த வந்து கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என் பேச்சை வந்து கேட்பா, இல்லாட்டி கேட்கவே மாட்டான்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் அப்பன்னு பார்த்து எஸ்சிக்கு கடையில் வந்து கூட்டம் அதிகமாக வரட்டும், அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளும் போக முடியும்னு சொல்லி எஸ்சிக்கு இடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது. எஸ்சிக்கு வந்து வியாபாரத்தை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து வெங்கடேஷ் இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பதுங்கி பதுங்கி வந்து உள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க. கதவை வந்து சாத்திட்டு கரெக்டாக வந்து நம்ம வெங்கடேஷ் வந்து ரத்தனா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல உடனே வந்து பின்பக்கமாக போய் அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறாங்க ரத்னாவை. உடனே வந்து விடு விடுங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. நம்ம முத்துப்பாண்டி எஸ்ஐகி கிட்ட இவ்வளோ நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சோன்னு வந்து சரி நான் உள்ளே போகிறேன்னு சொல்லி யதார்த்தமாக போகிறப்ப ஏலே என்னல்ல பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி வந்து கன்னத்துலேயே வந்து நம்ம வெங்கடேஷை வந்து பலார பலாருன்னு அடிக்கிறாங்க. அடித்து கீழே வந்து தள்ளி விடுறாங்க. அந்த இடத்துல வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து நீ என்னல்ல காரியம் பண்ணுற, அதான் அவள் தான் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கால்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டியாக இருந்தாலும் அவள் வேணான்ட்டா வேணான் தான். தேவையில்லாமல் வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ வெங்கடேஷா இருக்கிறனால மட்டும்தான் நான் இப்போ அமைதியாக வந்து போகிறேன். இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி செமையாக வந்து எச்சரிக்கிறாங்க வெங்கடேஷை. நம்ம முத்துப்பாண்டி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஐயோ வீட்டுக்குள்ளேயே வந்து அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாமா ரொம்பவே நன்றி மாமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து நன்றி வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரத்னா வந்து பரவாயில்லம்மா இந்த விஷயம் நமக்குள்ளேயே மட்டும் இருக்கட்டும், வெளியிலேருந்து எசகி வந்தால் கூட தெரியக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்னது மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம காஃபி தண்ணி ஏதாவது வந்து கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வியாபாரத்தெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே அப்படியே வந்து வராங்க. வெங்கடேஷ் வந்து கீழே உட்காந்துருக்கறத பார்த்துடுறாங்க. அந்த இடத்துல என்னாச்சு, எந்திரிக்கும் போது அப்படியே வந்து உட்காந்துட்டாப்புல. சுளுக்கு எதுவும் பிடிச்சிக்க போகுது மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எஸ்சிக்கு மட்டும் கிண்டல் அடிச்சு பேசும்போது ரத்னா என்னக்கா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரத்னா இல்லைக்கா எனக்கு எதுவும் சந்தேகமாக தான் இருக்குது. அதான் ரத்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாள்ல, நீ போய் காஃபி எடுத்துகிட்டு வா, ரத்னாவுக்கும் ஒரு டம்ளர் காஃபி எடுத்துகிட்டு வா, அவளும் வந்து குடிக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னு வந்து போகிறாங்க. எசக்கிக்கிட்ட மட்டும் சொல்லிடாத, இந்த விஷயம் மட்டும் சண்முகத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இவனும் நீயும் வந்து சேர்ந்து வாழவே முடியாது. என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு சொல்லி வெங்கடேஷை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ணாத. நான் இருந்த இடத்துக்கு வந்து சண்முகம் மட்டும் வந்திருந்தான்னு வச்சுக்கேன், உன்னால் இந்த வீட்லேயே இருந்திருக்க முடியாது. ரத்னா வந்து கூடிய சீக்கிரம் வந்து சம்மதம் வந்து சொல்லுவா. அது வரைக்கும் பொறுமையாயிரு. நீயே வந்து அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை வந்து இல்லாமல் ஆக்கிக்காத. அவ்வளோதான் சொல்ல முடியும். இனிமேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் வந்து அப்புறம் உன்னை தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு காரணமாக இருக்கேன். அதே மாதிரி நான் தான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு காரணமாக ஆக்கிடாத. அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோன்னே ச்சே என்னடா அது நம்மளாவது சும்மா இருந்தோம். எல்லாத்துக்கும் காரணம் வந்து சவுந்தரபாண்டி தான். அவர் தான் ஏதாவது ஐடியா கொடுக்குறேங்கிற பேரில் வந்து நமக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க. இனிமேட்டு நம்ம என்ன செய்வோம் எது செய்வோம் தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி தடுத்ததாக இருக்கட்டும், ரத்னா இன்னமும் வந்து வெங்கடேஷ் மேலே கோவமாக இருக்காங்க. அப்போ தான் அறிவழகன் சொன்ன விஷயத்த வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. நம்ம ரத்னா சரி எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரணும். இவ்வளோ நாளாக வந்து வெங்கடேஷ் இந்த வீட்டில் இருந்ததே வந்து தப்பு தான். நம்ம எதுவும் நம்ம அண்ணன்ட்ட வந்து சொல்லாமல் இருந்தோம்ல, இனிமேட்டு வெங்கடேஷ் வந்து இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ரத்னா வந்து முடிவு எடுக்கிறாங்க. அண்ணன் வரட்டும், அண்ணன் வந்தோன்னே வந்து வேறு மாதிரி சொல்லி வெங்கடேஷை வீட்டை விட்டு துரத்துவோன்னு ரத்னா வந்து அதிரடியாக முடிவு வந்து எடுக்க